ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம பேப்பர் கோல்டோட ரெண்டு மெத்தட்ஸ், ஒன்று சாவரின் கோல்ட் பாண்ட், இன்னொன்று கோல்டு இடிஎஃப்ஸ். இது ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டோட டிஃப்ரென்சஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பேப்பர் கோல்டுக்கும் ஃபிசிக்கல் கோல்டுக்குமான டிஃப்ரென்சஸ், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோட கம்பேரிசன்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம சாவரின் கோல்ட் பாண்ட் அண்ட் கோல்டு இடிஎஃப்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்ன, கோல்டு இடிஎஃப்ஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். சாவரின் கோல்ட் பாண்ட், சாவரின் கோல்ட் பாண்ட்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இதை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுவாங்க ஆன் பிகாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு லிஸ்டிங் டேட்ஸ் இருக்கும். அந்த லிஸ்டிங் டேட்ஸில் போயிட்டு நீங்கள் பிட் பண்ணி உங்களுக்கு அலாட் கிடைக்கும். அந்த அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ். கோல்டு இடிஎஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இடிஎஃப்ஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இடிஎஃப்ஸை. அந்த இடிஎஃப்ஸ் வந்து நிறையா இடிஎஃப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடிஎஃப் தான் வந்து கோல்டு இடிஎஃப். இந்த கோல்டு இடிஎஃபோட ரேட் வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட கோல்டு ஃபிசிக்கல் கோல்டோட ரேட்டோட வச்சு இதோட ரேட் நிர்ணயிக்கப்படும். இதுதான் கோல்டு இடிஎஃப்ஸ். ஸோ சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ்னால் ஒரு செக்யூரிட்டிஸ், ஒரு பாண்ட்ஸ் மாதிரி. அது என்னன்றது விரிவாக பார்ப்போம். கோல்டு இடிஎஃப்ஸ்ன்றது இட்ஸ் சிம்பிள் இடிஎஃப். இட்ஸ் ட்ரேடட் இன் ஸ்டாக் மார்க்கெட். எஸ்ஜிபிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகாது. இதுதான் எஸ்ஜிபிக்கும் கோல்டு இடிஎஃப்ஸோட டெஃபினேஷன். ஓகே, நம்ம இப்போது இந்த எஸ்ஜிபிக்கும் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் அதுக்கும் கோல்டு இடிஎஃப்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்க்கலாம். நம்ம இதை நிறையா ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஒரு ஃபேக்டராக நம்ம பேசலாம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட அனாலிசிஸில் வச்சு நான் கம்பேரிசன் சொல்கிறேன். இந்த கம்பேரிசன்னால் நான் இதுதான் நல்லது, அதுதான் நல்லது, இதுதான் சரி, இதுதான் கரெக்டு, தப்பு, இதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ கம்பேரிசன். இந்த ரெண்டு ப்ராடக்ட் எடுக்கிறோம், ரெண்டு ப்ராடக்ட் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஐ லீவ் இட் அப் டு யூ டு டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் தென் மேக் கேல்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ முன்னாடியே, ஸோ தட் யூ ஆல்சோ ஹேவ் திஸ் ஃபேர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நம்ம இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக வச்சு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஷ்யூவர்னா யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறிக்கும். சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. யாருக்காக அவங்க இஷ்யூ பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இது என்னன்னா, இதில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து வர வருமானம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழியா. ஸோ பேசிக்கலி சாவரின் கோல்ட் பாண்டோட இஷ்யூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி கோல்டு இடிஎஃப்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டாக்ஸில் ட்ரேட் ஆகிற ஒரு ப்ராடக்ட்டு. அதனால் அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்கும். நீங்கள் இப்போது உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையா கோல்டு இடிஎஃப்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான், ஆக்சிஸ், அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கோல்டு இடிஎஃப்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் என்னென்னா அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அதுக்கான பொருள். ஸோ பேசிக்கலி சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இஷ்யூவர்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் கோல்டு இடிஎஃப்ஸ் இஷ்யூ பண்ணுறவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். சாவரின் கோல்ட் பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது மொத்த அமௌண்ட்டுக்கு ஒரு 2.5% per annum
இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு. இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது, மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஏறி இறங்கி ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபிக்ஸ்ட் 2.5% per annum that you will get. கம்பேர் டு கோல்டு இடிஎஃப்ஸ், கோல்டு இடிஎஃப்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்னு எதுவுமே கிடையாது. பிகாஸ் இட் இஸ், ஆஸ் ஐ செட், இட்ஸ் பேசிக்லி ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், விச் இஸ் ரன்னிங் அட் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. SGB சாவரன் கோல்ட் பாண்ட்ஸுக்கு வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது எதுவுமே கிடையாது. பிகாஸ் அதோட ப்ராடக்டோட வடிவமைக்கப்பட்ட ஒரு வகையே அந்த மாதிரி தான். அதுக்கு எதுவும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்றுமே கிடையாது. ஃப்யூச்சரில் நம்ம வந்து இன்னும் லிக்விடிட்டி அதெல்லாம் பார்ப்போம். அது ஏன்னு உங்களுக்கு அதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். கோல்டு இடிஎஃப்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் there is an expense ratio. ஆனால் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து when you compare to any other ETFs or mutual funds, அது வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் டு சே ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இந்த கோல்டு இடிஎஃப்ஸில் இருக்கும். ஸோ SGBக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடையாது. கோல்டு இடிஎஃப்ஸில் வெரி ஸ்மால் அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர் லிக்விடிட்டி. லிக்விடிட்டின்னு பார்க்கும்போது சாவரன் கோல்ட் பாண்ட்ஸு லிக்விடிட்டின்ற ஒன்று வந்து வெரி லிமிட்டட் தான். நீங்கள் அதை வந்து என்ன ப்ராடக்டோட கம்பேர் பண்ணாலும் அது வந்து கம்மி லிக்விட் தான் அது. பட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கோல்டு இடிஎஃபோட இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கோல்டு இடிஎஃபோட கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் கோல்டு இடிஎஃப் இஸ் அது வந்து கொஞ்சம் ஹையர் லிக்விட் கம்பேர் டு sovereign gold bonds. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து மெச்சூரிட்டி. நம்ம இந்த sovereign gold bonds வாங்கும்போது 8 years மெச்சூரிட்டி பீரியட் பை டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த 8 yearsல அஃப்கோர்ஸ் ஒரு கிளாஸ் என்னன்னா 5 yearsக்கு அப்புறம் நீங்கள் அதை விற்கலாம். ஸோ 5 years இஸ் அ லாக்கிங் பீரியட் அண்ட் 8 years இஸ் த மெச்சூரிட்டி பீரியட் ஃபார் sovereign gold bonds. இதே மாதிரி கோல்டு இடிஎஃப்ல எந்த விதமான மெச்சூரிட்டி பீரியடோ லாக்இன் பீரியடோ கிடையாது. பிகாஸ் இட் இஸ் லைக் any other exchange trade funds which is being traded in stock market. லாஸ்ட் ஃபேக்டர் டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் வரும்போது SGBக்கு 2 காம்பனண்ட் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பிரின்சிபல் போடுறது ஒரு காம்பனண்ட்டு, அதுக்கு 2.5% per annum உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டாக்ஸேஷன் வரும்போது SGBக்கு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு டேக்ஸே கிடையாது. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி அதை டேக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இதுதான் SGBயோட டாக்ஸேஷன் ரேட்ஸ். இதே வந்து நீங்கள் கோல்டு இடிஎஃப்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் லைக் எனி அதர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் தான் இல்லையா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுற பீரியடை பொறுத்து உங்களோட டேக்ஸ் வந்து அது வந்து ஷார்ட் டேர்ம் கெயின் டேக்ஸில் போகுமா இல்லை லாங் டேர்ம் கெயின் டேக்ஸில் போகுமான்றது டிட்டர்மைன் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கெயின் டேக்ஸில் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைப்ஸில் நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. லாங் டேர்ம்னா நீங்கள் அந்த லாங் டேர்ம்க்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் sovereign gold bond and gold ETFs when it comes to taxation. ஓகே, நம்ம இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வித் திஸ் வீடியோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து சாவரன் கோல்டு பாண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் கோல்டு இடிஎஃப்ஸ்னா என்ன, அஃப்கோர்ஸ் அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு 4-5 ஃபேக்டர் வச்சு பார்த்தோம். நேம்லி டாக்ஸேஷன், லிக்விடிட்டி, மெச்சூரிட்டி, இஷ்யூவர்ஸ், அதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக ஏதாவது ஒரு நியூ ஃபேக்டர் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இன் ஃபியூச்சர் நான் இந்த மாதிரி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ போடுறேன். Until then, bye.